இன்றைக்கு நாம் ஏசாயா 38 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். அப்பொழுது அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து எசேக்கியாவின் பிளவையின் மேல் பற்று போட்டார்கள். இதற்கு அடையாளமாக ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். அப்படியே கடிகாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று. இவ்வாறு யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா தன் வியாதி நீங்கி சொஸ்தமானான். 3ஆம் நாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று கீத வாத்தியங்கள் வாசித்து கர்த்தரை துதித்து பாடினான். இத்துடன் ஏசாயா 38 அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.